காதல். இந்த ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளவு உணர்ச்சிகள் இருக்கு இல்லையா? காலங்கள் மாறினாலும் நாடுகள் மாறினாலும் காதல் மட்டும் அப்படியே தான் இருக்கு. இந்த உணர்வை, இந்த தவிப்ப அப்படியே வார்த்தைகள்ல கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? அதுதான் காதல் கவிதை. உலகத்துல எல்லா மொழியிலையும் எல்லா காலத்திலையும் கவிஞர்கள் காதல பத்தி பாட முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும் காதல பாடுறதோட நிறுத்தாம அதை ஒரு சிஸ்டமாவே, கிட்டத்துக்கு ஒரு அறிவியலாவே மாத்திட்டாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க மனசுல இருக்கிற காதலோட ஒவ்வொரு ஸ்டேஜையும், அந்த சந்திப்புல வர்ற படபடப்பு, அப்புறம் அவங்களுக்காக காத்திருக்கும் போது வர்ற அந்த தவிப்பு, பிரிஞ்சு இருக்கும்போது வர்ற வலி, இது எல்லாத்தையும் ஒரு மேப்ல, ஒரு வரைபடத்துல குறிக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். ஏன்னா சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தென்னிந்தியாவுல இருந்த சங்ககால தமிழ் கவிஞர்கள் இதை செஞ்சு காட்டியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? வாங்க அந்த மேப்பை எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த பொக்கிஷத்தோட பேரு தான் அகநானூறு. நினைச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஓலைச்சுவடியில எழுதப்பட்ட கவிதைகள் இதெல்லாம். இது எப்படி இன்னைக்கு வரைக்கும் நம்ம கைக்கு கிடைச்சது? அதுக்கு காரணம் ப்ராஜெக்ட் மதுரா மாதிரி சில தன்னார்வ குழுக்கள் தான். அவங்களோட பெரிய முயற்சி இல்லாம இது சாத்தியமே இல்ல. சோ முதல்ல அவங்களுக்கு நம்ம மனசார ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் ஏதோ மியூசியத்துல வைக்கிற பழைய பொருள் மாதிரி தானேன்னு. நிச்சயமா இல்ல. இந்த கவிதைகள்ல இருக்கிற உணர்வுகள் இன்னைக்கும் நம்ம இதயத்தோட நேரடியா பேசும். அவ்வளோ பவர்ஃபுல். பாருங்க, சங்க காலத்துல கவிதைங்கிறது வெறும் பொழுதுபோக்கு இல்ல. அது அவங்க வாழ்க்கையோட ஒரு பகுதி. போர், வீரம், தானம் எல்லாத்தையும் பாடினாங்க. ஆனா அகம் அப்படின்னு சொல்ற காதல், அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையோட உணர்ச்சிகளுக்கு அவங்க ஒரு ஸ்பெஷல் இடம் கொடுத்தாங்க. அது ரொம்ப நுணுக்கமானது. இப்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த கவிதைகளை சும்மா வார்த்தைகளா படிச்சா அதோட முழு அழகும் நமக்கு புரியாது. ஏன்னா ஒவ்வொரு பாட்டுக்குள்ளேயும் ஒரு சீக்ரெட் கோடு ஒளிஞ்சிருக்கு. காதலோட அந்த மேப்பை படிக்கிறதுக்கான ஒரு ரகசிய சாவி மாதிரி. அகநானூறுனா 1-2 பாட்டு கிடையாதுங்க, மொத்தமா 400 கவிதைகள். ஆமா, 400. காதலோட விதவிதமான ஸ்டேஜஸ், உணர்ச்சிகளை பத்தி பேசுற 400 தனி கவிதைகள். சொல்லப்போனா இது காதலை பத்தின ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா மாதிரி. இப்போ அந்த சீக்ரெட் கோட் என்னன்னு பார்க்கலாமா? அதோட பேரு தான் திணை. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பாட்டுல வர்ற லேண்ட்ஸ்கேப், அதாவது அந்த நிலம். சும்மா ஒரு பேக்ரவுண்ட் கிடையாது. அந்த நிலம் தான் அந்த பாட்டோட மொத்த எமோஷனே. ஒரு மலையை வர்ணிச்சா அது ஒரு குறிப்பிட்ட உணர்வை குறிக்கும். கடலை வர்ணிச்சா அதுக்கு வேறொரு அர்த்தம். சரி, அப்போ அந்த எமோஷனல் மேப் எப்படி தான் இருக்கும்? எந்தெந்த நிலம் எந்தெந்த உணர்ச்சியோட கனெக்ட் ஆயிருக்கு? வாங்க காதலோட அந்த 5 அட்ரஸையும் பார்ப்போம். இங்கதான் நம்ம சங்ககால புலவர்களோட புத்திசாலித்தனம் அடங்கியிருக்கு பாருங்க. குறிஞ்சின்னா மலைப்பகுதி, அது காதலர்களோட முதல் சந்திப்பு, அந்த ரகசியமான த்ரில்லான சந்திப்பை குறிக்கும். அடுத்து முல்லை, அதாவது காடு, இது தலைவன் திரும்பி வருவான்னு பொறுமையா காத்திருக்கிறத சொல்லுது. மூணாவதா மருதம், வயல் பகுதி, இதுல காதலர்களுக்கு உள்ள வர்ற சின்ன சின்ன சண்டை, ஊடல் இதையெல்லாம் காட்டுவாங்க. நாலாவதா நெய்தல், அதாவது கடற்கரை, இது பிரிவோட ஏட்டத்துல காத்திருக்கிறத சொல்லுது. கடைசியா பாலை, அதாவது வறண்ட நிலம், இதுதான் ரொம்ப சோகமானது, பிரிவோட உச்சகட்ட வலியையும் கஷ்டத்தையும் குறிக்குது. இத ஒரு சினிமா மாதிரி யோசிச்சு பாருங்களேன். ஒரு சீன் மலையில ஆரம்பிச்சா, ஓஹோ இங்க ஒரு ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நமக்கு புரிஞ்சிடும். அதே சமயம் ஒரு காஞ்சு போன பாலைவனத்தை காட்டினா கண்டிப்பா இது ஒரு சோகமான பிரிவு சீன்னு நம்ம புரிஞ்சுப்போம். இங்க டைரக்டருக்கு பதிலா கவிஞர் அந்த நிலப்பரப்பை வச்சே நமக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அந்த இடமே கதையை சொல்லுது. இது வெறும் தியரி மட்டும் இல்ல, ஒரு பாட்டுல இது எப்படி வேலை செய்யுதுன்னு நேரடியாவே பாப்போமா? பாலை நிலத்தை வச்சு எழுதின ஒரு அகநானூறு பாட்டுல இருந்து சில வரிகள் கேளுங்க. நிலமே பிளக்கிற மாதிரி சுடுற வெயில், நிழலுக்கு கூட ஒரு மரம் இல்ல, வழியில திருடர்கள் பயம். இந்த வரிகளை கேட்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்குல்ல? இது வெறும் அந்த இடத்த வர்ணிக்கிற வார்த்தைகள் கிடையாது. இதுதான் பிரிவோட வழி. தலைவனை பிரிஞ்சு வாடுற தலைவியோட மனசுல என்ன இருக்கோ அதையே அந்த நிலம் காட்டுது. இங்கதான் அந்த மேஜிக் இருக்கு. நல்லா கவனிச்சிங்களா? கவிஞர் ஒரு தடவை கூட நான் சோகமா இருக்கேன், இல்லனா பிரிவு ரொம்ப வலியா இருக்கு நீ நேரடியா சொல்லவே இல்ல. ஆனா அந்த பாலை நிலத்தை வர்ணிச்சது மூலமாவே தலைவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு பயணம் செய்யறான், அவனுக்காக காத்திருக்கிற தலைவி எவ்வளவு பதட்டமா இருக்கான்னு நம்மளால உணர முடியுது. நிலமே உணர்வா மாறுறது இதுதான். ஓகே, இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கவிதையை பத்தி நாம ஏன் இன்னைக்கு பேசணும்? என்ன இருக்கு இதுல? விஷயம் இருக்கு. ஏன்னா இது வெறும் இலக்கியம் கிடையாது. அகநானூறுங்கிறது ஒரு எமோஷனல் டூல் கிட் மாதிரி. காதல்ல வர்ற எல்லா குழப்பங்களுக்கும் சிக்கலான உணர்வுகளுக்கும் ஒரு வடிவம், ஒரு மொழி கொடுக்குது. நம்ம மனசோட ஆழத்தை புரிஞ்சுக்க இது உதவுது. சொல்லப்போனா காதலோட சிக்கலான பாதையில நமக்கு வழிகாட்டுற ஒரு பழங்காலத்து ஜிபிஎஸ் மேப் இது.
இது இன்னிக்கும் எவ்வளவு உண்மையா இருக்குன்னு பாருங்க. அப்போ அவங்க இயற்கைய ஒரு கோடா யூஸ் பண்ணாங்க, நாமளும் இன்னிக்கும் அதே தான் பண்றோம், ஆனா வேற வடிவத்துல. ஒரு மழை பெஞ்சா நமக்கு சோகமா ஃபீல் ஆகும், ஒரு பிரேக்கப் சாங் கேட்டா பழைய ஞாபகங்கள் வரும் இல்லையா? அவங்க கடற்கரையே ஏக்கத்தோட அடையாளமா பார்த்தாங்க, நாம ஒரு பிரேக்கப் பிளேலிஸ்ட மனசு உடையறதுக்கான அடையாளமா பார்க்கறோம். அவ்வளோதான் வித்தியாசம். அந்த அடிப்படை உணர்வு ஒண்ணுதான். சரி, இந்த விளக்கத்தின் முடிவுல உங்களுக்காக ஒரு கேள்வி. அன்னைக்கு சங்ககால தமிழர்கள் காதல நிலத்தோட கனெக்ட் பண்ணாங்க. இன்னைக்கு நீங்க உங்க உணர்ச்சிகளை வெளிப்படுத்த என்ன மாதிரியான கோட்ஸை யூஸ் பண்றீங்க? அது ஒரு பாட்டா, ஒரு சினிமாவா, இல்ல ஒரு குறிப்பிட்ட இடமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க காதலோட திணை எது?